Hello friends, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம 6th standard term 3ல இருந்து history parts ஓட do you know series plus நம்ம இம்பார்ட்டன்ட்டான box items எல்லாமே தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம 6th standard ஓட term 1 and term 2 ஓட do you know parts முழுசாக வந்து பார்த்தாச்சு. ஸோ பார்க்காதவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஆல்சோ நம்ம டெலகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அதில் தர இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். டெலகிராம் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க நம்ம இன்னோட வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே தாங்க இதில் மோஸ்ட்லி இருக்குது. டூ யூ நோவை விட நம்மளுக்கு இந்த டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாக்ஸ்ட் ஐட்டம்ஸ் தான் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ்ட் ஐட்டம் பார்க்கலாம். நம்ம ஆறுமுக நாவலர் ஃப்ரம் ஜாஃப்னா. ஜாஃப்னா வந்து இட் இஸ் அ பிளேஸ் இன் ஸ்ரீலங்காங்க. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊவே சுவாமிநாத ஐயர், அப்புறமா வந்து தாமோதரம் பிள்ளை, இவங்க எல்லாருமே ஃப்ரம் ஜாஃப்னா strove hard and spent many years in retrieving and publishing the Tamil classics and the ancient Tamil texts which were originally present as palm leaf manuscripts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் நம்ம தமிழ் இலக்கியங்கள் அப்புறம் நூல்கள் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பண ஓலையில் எழுதப்பட்டிருந்த அந்த தமிழ் டெக்ஸ்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் வந்து அது வந்து வெளியிட்டிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ரீட் பண்ணுறப்போ நீங்கள் அப்படியே வந்து படிச்சுட்டுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தொல்காப்பியம். அடுத்த பாக்ஸ் ஐட்டம் தொல்காப்பியம் இஸ் அ ஒர்க் ஆன் தமிழ் கிராமர்னு சொல்லியிருக்காங்க. இட் ரெப்ரசன்ட்ஸ் த குவாலிட்டி ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ் அண்ட் த கல்ச்சர் ஆஃப் தமிழ் பீப்புள் ஆஃப் த சங்கமேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த தொல்காப்பியம் வந்து ஒரு தமிழ் நூல்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் சங்க காலத்தில் உள்ள நம்ம தமிழ் மொழி நம்ம தமிழ் மக்களோட பண்பாடு எல்லாத்தோட தரத்தையும் வந்து இந்த இலக்கிய நூலில் வந்து சொல்லியிருக்காங்கன்றதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஜார்ஜ் எல் ஹார்ட், ப்ரொஃபஸர் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஹேஸ் செட் தட் the Tamil is as old as Latin சொல்லியிருக்கார் அவர். The language arose as an entirely independent tradition with no influence of other languages சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் பற்றி நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா, நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி மட்டும் நம்மளுக்கு நிறைய கவர் ஆக போகிறதில்ல. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம டூ யூ நோ பார்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் படிக்கிறப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து கவர் ஆகுது. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்டும் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா, இந்தியன் ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு நிறைய கவர் ஆகுது. ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டியோட தமிழ் ப்ரொஃபஸர் இந்த ஜார்ஜ் எல் ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ் மொழி லாட்டின் லாங்குவேஜ் அளவுக்கு ஓல்டான ஒரு லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காரு அவர். ஓகேங்களா, ஸோ வந்து ப்ளஸ் தமிழ் லாங்குவேஜ் வந்து மற்ற எந்த லாங்குவேஜையும் சார்ந்து வராத ஒரு யூனிக்கான ஒரு லாங்குவேஜ்ன்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, சரி அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராமினன்ட் சேரா ரூலர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயன் சேரலாதன், இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்கோட்டவன், சேரன் இரும்போரை. ஓகேங்களா, ஸோ இதில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கல்லணை பற்றி சொல்லியிருக்காங்க. கல்லணை இட் வாஸ் அ டைக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைக் வந்து என்ன சொல்கிறது ஒரு தடப்பணை மாதிரி. ஓகேங்களா, ஸோ வந்து அணை நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸோ ஒரு தடப்பணை மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஒரு டைக். இட் வாஸ் பில்ட் வித் ஸ்டோன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த காவேரி டு டைவர்ட் வாட்டர் த்ரூ அவுட் த டெல்டா ரீஜன் ஃபார் இரிகேஷன் சொல்லியிருக்காங்க. when it was built கல்லணை irrigated an area of about 69,000 acres சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இந்த ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து டைரக்ட் எம்சிக்யூ. ஓகேங்களா, ஸோ அதனால் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்துடலாம். நம்ம அடுத்த இது பாக்ஸ் ஐட்டம் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ வந்து சோழா ரூலர்ஸோட ப்ராமினென்ட்டான ரூலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். இளஞ்செட்செனி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிகால் வளவன் சொல்லியிருக்காங்க. அதாவது கரிகாலனை தான் நம்மளுக்கு அப்படி போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து கோசன் கண்ணன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கிள்ளி வளவன் போட்டிருக்காங்க. பெருனர் கிள்ளி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வந்து இதில் நம்மளுக்கு என்னென்னா கன்ஃபியூஷன் பண்ணுறதுல வந்து எப்படி கேட்பாங்கன்னா யார் சேரா யார் சோழா தான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். மோஸ்ட்டாக சேரா ரூலர்ஸ் எல்லாருமே சேரன் வந்துடும். சேரா கண்டிப்பாக இருக்கும் அது அவங்களோட பேரில். சோழர்களில் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு சென்னி வளவன் ஓகேங்களா கிள்ளி அந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, பேர் முடிகிற இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோழ ரூலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னி வளவன் ஓகேங்களா இந்த மாதிரி தான் இருக்குங்க கிள்ளி இப்படின்ற மாதிரிலாம். ஸோ வந்து
ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து எழுதி வைக்கல, நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்னின்றது வந்து முடிஞ்சதுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து சோழர். அதுக்கப்புறம் கிள்ளின்னு ஆரம்பிக்கிறப்போ கிள்ளின்னு முடிகிறப்போவும் நம்மளுக்கு வந்து சோழர்கள் தான். அது மாதிரி வளவென்னும் அப்படி தான். ஓகேங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ப்ராமினன்ட் பாண்டியா ரூலர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேர்களும் நம்மளுக்கு ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது நெடியோன், அதுக்கப்புறம் வந்து நன்மாறன், அதுக்கப்புறம் வந்து முதுகுடுமி பெருவழுதின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெடுஞ்செழியன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம இதுவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேங்களா? செழியன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அது நெடுஞ்செழியன் இருக்குது இல்லைங்களா? ஸோ செழியன்ற பேர் எல்லாமே வந்து பாண்டியர்கள் தான் வைக்கிற பேர். ஓகேங்களா? அதே மாதிரி மாறன், அந்த ரெண்டாவது பேர் பார்த்திங்கன்னா நன்மாறன் அப்படின்னு இருக்குது. ஸோ மாறன்ற பேர்கள் எல்லாமே வந்து பாண்டிய ரூலர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வழுதி இந்த மாதிரி பேர்லாம் கூட நம்மளுக்கு வந்து பாண்டியர்கள் தான். ஓகேங்களா? அவங்க தான் இந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வழுதி, மாறன், செழியன் இந்த மாதிரி பேர்லாம் நம்மளுக்கு வந்து பாண்டியர்கள் நீ ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னது வரும். இந்த பாக்ஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா த டைட்டில்ஸ் அஸ்யூம் பை த மூவேந்தர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சேரர்கள் எப்படி பேர் வைக்கிறாங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்போரை. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இல்லைன்னா சேரன்னே அவங்களோட பேர்களில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆதவன், குட்டுவன், வனவன், இரும்போரை. ஓகேங்களா? இதை கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சோழன். ஓகேங்களா? ஸோ சோழர்கள் வந்து எப்படி வைக்கிறாங்க, நான் ஆல்ரெடி சொன்னது தான். சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். ஓகேங்களா? இந்த மாதிரி பேர்கள்லாம் இருக்கும். பாண்டியர்கள் எப்படி பேர் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேர்களில் வந்து உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ ஸோ ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு குழப்பை வந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து எந்த ரூலர்ன்றது மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்புறம் மறக்கவே மறக்காது. மாறன்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாண்டியர்கள் தெரியும். அதுக்கப்புறம் வந்து செழியன் இருந்துச்சுன்னா அது வந்து பாண்டியர்கள்னு தெரியும். அப்புறம் சென்னி இருந்ததுன்னா சோழர். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மூவேந்தர்கள், அதாவது மூவேந்தர்ஸ் யார் யாருன்னு பார்த்து கொடுத்துருக்காங்க. அப்புறமா கார்லண்ட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் போர்ட் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ சேராஸோட கார்லண்ட் என்ன மாதிரி பூக்கள் அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்றதுலாம் டைரக்ட் எம்சிக்யூங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ வந்து சேரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பால்மைரா ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பனம் பூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து பால்மைரா ஃப்ளவர். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட போர்ட் என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும். முசிறி இல்லைனா தொண்டி தான் வந்து சேரர்களோட போர்ட். ஓகேங்களா? முசிறி ஆர் தொண்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வாஞ்சி, அதுக்கப்புறம் வந்து கரூர். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு வந்து கேபிட்டல் வந்து சேரர்களோட கேபிட்டல். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு தெரியும் அவங்க ஃபுல்லாகவே வந்து இந்த கேரளா, மோஸ்ட்லி கேரளா, கொஞ்சம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அந்த சைடு. ஸோ அதனால் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாஞ்சி, கரூர், அப்புறம் வந்து அவங்களோட போர்ட் வந்து முசிறி அண்ட் தொண்டி. ஓகேங்களா? ஸோ பவ் அண்ட் ஆரோ வந்து அவங்களோட சிம்பிள்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோழர்கள் பார்க்கலாம். சோழர்களோட இது கார்லண்ட் பார்த்திங்கன்னா ஃபிக், அதாவது அத்திப்பூ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ வந்து ஃபிக்கு. ஓகேங்களா? ஸோ கார்லண்ட். போர்ட் பார்த்திங்கன்னா புகார் தான் அவங்களோட போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது கேபிட்டல் பார்த்திங்கன்னா உறையூர், இல்லாட்டினா வந்து பூம்புகார் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டலும் உங்களுக்கு வந்து உறையூர் இல்லைனா பூம்புகார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சிம்பிள் பார்த்திங்கன்னா வந்து டைகர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது இதெல்லாம். பாண்டியர்கள் பார்த்திங்கன்னா வந்து மர்கோசா, அதாவது நம்ம வேப்பம் பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ நீம் ஃப்ளவரை தான் நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து மர்கோசா தான் நம்மளுக்கு வந்து அது பாண்டியர்களோடது. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களோட போர்ட் பார்த்திங்கன்னா கோர்கை. ஓகேங்களா? ஸோ கோர்கை வந்து அவங்களோட போர்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க, பாண்டியர்களோடது தெரியும் நம்மளுக்கு கண்டிப்பாக. கேபிட்டல் பார்த்திங்கன்னா மதுரை தெரியும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து அவங்களோட சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஃபிஷ்ஷஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நம்மளுக்கு சிம்பிள்ஸ், அப்புறம் வந்து இந்த கார்லண்ட் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மறக்கவே கூடாது. ரொம்ப தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திணைன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு லேண்ட் ஃபார்ம்ஸு 5 லேண்ட் ஃபார்ம்ஸ், அதாவது 5 திணைஸ் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து குறிஞ்சி வந்து என்னது, அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் தான் நம்மளுக்கு. அந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த சைடில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா? ஸோ குறிஞ்சி பூன்லாம் சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மலையும் மலை சார்ந்த இடமும் வரும். உங்களுக்கு பால்மைரா ஃப்ளவர்ன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க அது. ஸோ அது வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன் பார்த்திங்கன்னா ஹண்டிங் கேதரிங் அங்கே பண்ணுற இடம்ன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹண்டிங் பண்ணுறாங்க, கேதரிங் பண்ணுறாங்கன்றது. பீப்புள் பார்த்திங்கன்னா குறவர்கள் இருக்காங்க, குறத்தியர் இருக்காங்கன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம அங்கே. ஓகேங்களா. ஸோ வந்து குறிஞ்சி பூ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சுக்கணும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதில் குறவர், குறத்தியர். ஓகேங்களா. அதுக்கப்புறமா யாரை வந்து கடவுள் எந்த கடவுளை வேண்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகனை வந்து வேண்டுறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து முல்லை. ஓகேங்களா. ஸோ முல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காடு சார்ந்த இடம், இந்த ஃபாரஸ்ட் ரீஜன் தான் நம்மளுக்கு வந்து முல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அங்கே வந்து ஹர்டிங் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட் ஏரியாஸில் ஹர்ட் தான் பண்ண முடியும் நம்மளால். ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்கிற பீப்புளோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஆயர், ஆட்சியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆயர், ஆட்சியர். ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அங்கே எந்த கடவுளை வந்து வேண்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேயான் அப்படின்னு சொல்கிறாங்க. மேயான்னா ஒன்றும் இல்லைங்க, விஷ்ணுவை தான் நம்ம வந்து மேயான்னு சொல்லுவோம். முருகனை வந்து நம்ம சேயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். மேயான் வந்து விஷ்ணு, முருகன் வந்து சேயான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மருதம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு தெரியும், வயல் சார்ந்த இடத்தை தான் நம்ம வந்து மருதம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரிவரைன் ட்ராக் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது அங்கே வந்து நம்ம வந்து வயல்கள் நம்ம வந்து நல்லா இது பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ விளைச்சல் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து பிளெயின்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்குபேஷன் அங்கே என்ன பண்ண முடியும், அக்ரிகல்ச்சர் நல்லா பண்ண முடியுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பீப்புள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உழவர்கள், அதாவது உழவன், அதுக்கப்புறம் வந்து உழைத்தியர் அப்படின்ற எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உழவன், உழைத்தியர்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே எந்த கடவுளை வேண்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திரன். ஓகேங்களா. ஸோ இந்திரன்ற வந்து ஒரு வந்து ரெயின் காடை தான் வந்து இந்திரன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து மழைக்கு ஏற்ற ஒரு கடவுள் தான் அவர். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நெய்தல் நம்மளுக்கு தெரியும், கடல் சார்ந்த இடத்தையும் நம்ம வந்து நெய்தல்னு சொல்லுவோம். அதாவது கோஸ்டல் ரீஜன்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன் என்ன மாதிரி ஆக்குபேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ஃபிஷ்ஷிங், சால்ட் மேக்கிங் இந்த மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பீப்புள் பார்த்திங்கன்னா பரதவர், அதுக்கப்புறம் வந்து நுலத்தியர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பேர்கள்லாம் வந்து மறக்கக்கூடாது. நம்மளுக்கு உழவர்கள், உலத்தியர்னால் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் அக்ரிகல்ச்சர் தான். அதே மாதிரி ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முல்லை, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியாஸில் இருக்கிறவங்கள தான் இது பண்ணுறது தான் நம்ம வந்து பீப்புள் தான் நம்ம வந்து ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. சரி, நெய்தல் வந்து பரதவர் அண்ட் நுழைத்தியர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எந்த கடவுளை வேண்டுறாங்க பார்த்திங்கன்னா வருணன், அதாவது ஓஷனுக்கு ஏற்ற ஒரு காட். ஓகே, ஓஷன்ஸ் காடுன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பாலை பார்த்திங்கன்னா வந்து பார்ச்ட் லேண்ட். ஓகேங்களா. ஸோ பார்ச்ட் லேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயிக் டீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்ச்ட் லேண்ட் நம்மளுக்கு தெரியும், ஒரு வறண்டு போன ஒரு இடம் தான். ஓகேங்களா, லேண்டு தான். ஹீரோயிக் டீட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அங்கே நிறைய ஆக்சுவலாக வந்து பழைய அந்த இடத்துலலாம் திருட்டுகள் போகும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஓகேங்களா. ஸோ அங்கே இருக்க பீப்புளை வந்து பார்த்திங்கன்னா மரத்தியர்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டிடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த கடவுளை வேண்டுறாங்கன்னு பார்த்திங்கன்னா கோற்றவை. ஓகேங்களா. அதாவது வார் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வார் காட் பேர் என்னதுன்னு கூட கேட்கலாம், கோற்றவை. ஓகேங்களா. சரி, அவ்வளோதாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு திணைகள் 5 வகையான திணைகள் வந்து நம்மளுக்கு வந்து முடியுது. சரிங்களா. சரி, ஓகே. அடுத்த பாக்ஸ் ஐட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து விமென் போயட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஔவையார், வெள்ளிவீத்தியர், அதுக்கப்புறம் வந்து காக்கை பாடினியர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆதி மாந்தியர், அதுக்கப்புறம் வந்து பொன்முடியர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பொண்ணு, ஓகேங்களா, இந்த நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து ஔவையார் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ வெள்ளி வீதியர்ன்றது கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து ஔவையார் வந்து ஏதாவது வந்து வெள்ளியில் போட்டிருக்காங்கன்ற மாதிரி ஏதாவது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து காக்கை பாடினியர் அப்படின்றது வந்து அவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா. விமென் எல்லாமே வந்து விமென் போயட்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து காக்கை பாடினியர். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க, ஒரு காகத்தை பார்த்து, ஒரு காக்காவை பார்த்து வந்து பாடுறாங்கன்ற மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இவங்கெல்லாம் ரொம்ப சங்க காலத்தில் உள்ள பேர்கள். ஸோ வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா எக்ஸ்ட்ராவாக யாராவது ஒரு விமென் போய்ட்டை வந்து ஆட் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்மளுக்கு எலிமினேட்டும் பண்ண தெரியணும், கரெக்டாக கண்டுபிடிக்கவும் தெரியணும். ஓகேங்களா. ஸோ வந்து ஔவையார் வெள்ளி போட்டிருந்தாங்கன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காக்காவை பார்த்து பாடினது அப்படின்றது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஆதி மாந்தியர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடியர். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. பொண்ணுன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு அது வந்து ஒரு கோல்டு தான் நம்ம பொண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ வெள்ளி பார்த்தோம் ஆல்ரெடி, ஔவையார் வெள்ளி போட்டிருந்தாங்கன்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி பொண்ணு, அதுவும் அவங்களும் வந்து அதாவது பொன்முடியர்ன்ற பேரையும் நம்ம வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ கோல்டு போட்டிருந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீரக்கல். ஓகேங்களா. ஸோ வீரக்கல், அதுக்கப்புறம் இல்லாட்டா நட்டுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தி ஏன்ஷியன்ட் தமிழ்ஸ் வந்து ஹேட் அ கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் த ஹீரோஸ் ஹூ டைட் இன் த பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லியிருக்காங்க. த ஹீரோ ஸ்டோன்ஸ் வேர் எரெக்டட் டு கமெமரேட் ஹீரோஸ் ஹூ சாக்ரிஃபைஸ் தேர் லைவ்ஸ் இன் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, நம்மளோட ஏன்ஷியன்ட் தமிழ் பீப்புள், அதாவது அவங்களாம் வந்து போர்க்களத்தில் இறந்து போகிற
போர் வீரர்களுக்கு வந்து பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக இது பண்ணது தான் இந்த வீரக்கல் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஹீரோ ஸ்டோன்ஸ்னால் நம்மளுக்கு என்னதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும், ஒரு ஐடியா வேணும் கண்டிப்பாக. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து மலபார் பெப்பர் அப்படின்னு சொல்லி பிளாக் பெப்பர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து when the mummy of Ramses II of the Egypt was uncovered, archaeologists found black pepper corns stuffed into the nostrils and in the abdomen சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது லோவர் அப்டமெனில். ஓகேங்களா. ஸோ as a part of the embalming process practiced in the olden daysன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்பால்மிங்னா ஒரு டீகே ஆகாமல் ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தாங்க. ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து மலபார் பிளாக் பெப்பர். ஓகேங்களா. ஸோ வந்து ராம்சஸ் II வந்து அது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஈஜிப்ஷியன் ஒரு அங்கே இருக்கிற ஒரு இதுதான் ரூலர் தான். ஓகேங்களா. ஸோ வந்து அன்கவர்டாக வந்து வச்சுருந்த அந்த இது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து என்னென்னா நாஸ்ட்ரல்ஸ் அதாவது மூக்குக்குள்ளேயும் அதாவது லோவர் அப்டமன் அங்கேயும் வந்து இந்த மாதிரி அந்த பிளாக் பெப்பர் கார்ன்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா எம்பால்மிங் அதாவது ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு டிகே ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக அந்த இது டெட் பாடிஸை. ஓகேங்களா. ஸோ ஒரு கொஞ்சம் குட் கண்டிஷனில் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா silk supplied by the Indian merchants to the Roman Empire was considered so important that the Roman Emperor Aurelian declared it to be worth as its weight in gold ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா. ஸோ சில்க் வந்து நம்மளோட இந்தியன் மர்ச்சன்ட்ஸ் எல்லாமே ரோமன் எம்பையருக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருந்திருக்குது. அப்போ வந்து ஒரு ரோமன் எம்பரர் ஆரிலியன் ஒரு ரோமன் எம்பையர் அவர் வந்து எம்பரர் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா இந்த சில்கோட விலை வந்து மதிப்பு வந்து எப்படின்னா நம்மளோட அவங்க கோல்டோட வெயிட் அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மதிப்புள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம இந்தியன் சில்க்ஸ் வச்சு. ஓகேங்களா. சரி அடுத்தது பார்த்திங்களா முசிரிஸ். ஓகேங்களா. முசிரிஸ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எம்போரியம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எம்போரியம்னா நம்மளுக்கு தெரியணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு குட்ஸ்லாம் வந்து குட்ஸு இதெல்லாம் வந்து செல் பண்ணுற ஒரு பிளேஸ் மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா முசிரிஸ் வந்து த ரோமன் ரைட்டர் பிளினி தி எல்டர் ரைட்ஸ் ஆஃப் த முசிரிஸ். ஓகேங்களா. ஸோ அந்த முசிரிஸில் உள்ள ஒரு ரொம்ப ஒரு எல்டரான ஒரு ரைட்டர் அவரோட புக்கில் நேச்சுரல் ஹிஸ்ட்ரின்னு ஒரு புக்கில் வந்து ஆஸ் அ ஃபர்ஸ்ட் எம்போரியம்ன்ற மாதிரி நம்ம முசிரிஸை வந்து சொல்லியிருக்காரு. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸாக வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ வந்து இட் வாஸ் பில்ட் அட் முசிரிஸ் ஐம் சாரி இது வந்து முசிரிஸ் வந்து ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காரு. டெம்பிள் ஆஃப் அகஸ்டஸ். ஓகேங்களா. ஸோ வந்து அகஸ்டஸ் வந்து ஒரு கிங்குங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அந்த ஒரு கிங்குன்னு சொல்கிறத விட ஒரு கடவுளாகவே அவங்க இது பண்ணாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அவரோட டெம்பிள் வந்து இட் வாஸ் பில்ட் அட் முசிரிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெரி நைஸ் இல்லைங்களா. ஸோ வந்து which had a Roman colony இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பப்பைரஸ். ஓகேங்களா. ஸோ அது இந்த டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நவ் இன் வியனாவில் இருக்குது இந்த டாக்குமெண்ட்டு. ஓகேங்களா. வியனா மியூசியமில் இந்த பப்பைரஸ் டாக்குமெண்ட் ஆஃப் 2nd century BC வந்து இட் ரெக்கார்ட்ஸ் தி அக்ரிமெண்ட் பிட்வீன் தி 2 merchant shippers ஆஃப் அலெக்சாண்ட்ரியா அண்ட் முசிரிஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கிற இது வணிகருக்கும் முசிரிஸில் இருக்கிற ஒரு வணிகருக்குமே உள்ள ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. ஓகேங்களா. அப்படின்ற மாதிரி இருந்திருக்குது. ஓகேங்களா. இந்த பப்பைரஸ் டாக்குமெண்ட்டில் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட்டு எல்லாமே ரீடிங் தான், நம்மளுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அடுத்த பாக்ஸ் ஐட்டமில் வந்து கேட்வே ஹேண்ட் டைனாஸ்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாம் என்ன டைனாஸ்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து பெருசாக உங்களுக்கு எதுவும் கேட்க மாட்டாங்க, ரொம்ப இன்டெப்த்தாக தெரிஞ்சிச்சுன்னா சும்மா கேட்வே வந்து ஹேண்ட் டைனாஸ்டி சைனாவில் இருக்குது. 206 BCயிலேருந்து 220 AD வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரொம்ப வந்து டீப்பாக படிச்சுக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இந்த இவ்வளோலாம் மென்ஷன் பண்ணி கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அன்லெஸ் அண்ட் அன்டில் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னா கேட்கலாம், வாய்ப்பு உண்டு. இல்லாட்டினா உங்களுக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, குறைவு தான். கேட்வே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் டைனாஸ்டி சைனான்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. பிரமிட் பார்த்திங்கன்னா மாயன் சிவிலைசேஷன் சென்ட்ரல் அமெரிக்காவில். ஓகேங்களா. ஸோ வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கொலோசியம் ரோமன் சிவிலைசேஷன் இட்டலியில் 3rd BC to 1st AD வரைக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப உங்களுக்கு இன்டெப்த்து நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேணாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா. சரி. ஓகே, நம்ம அடுத்த யூனிட்டை நம்ம போயிடலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் மௌரியன் இந்தியான்னு ஒரு யூனிட் இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளோட போர்ஷனில் நம்ம சிலபஸ்க்கு கீழே வந்து அவ்வளோவா வராது. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட் வேண்டாம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்துடலாம் நம்ம அதுக்கடுத்த யூனிட். ஓகேங்களா. ஸோ வந்து லிச்சாவி வாஸ் அண்ட் ஓல்ட் கனசங்கா அண்ட் its territory lay between the Ganges and the Nepal Terai அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
லிச்சாவி ஓகேங்களா. ஸோ வந்து இட் வாஸ் அ ஓல்டு கனசங்கா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்க. அது ஒரு டெரிட்டரின் மாதிரி சொல்லியிருக்காங்க. எதுக்கு நடுவில் தான் கேட்பாங்க மெயினாக ஓகேங்களா. ஸோ கேஞ்சஸ்க்கும் நேபாள் டெராய் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நடுவில் உள்ள ஒரு இதுதான் லிச்சாவின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ லிச்சாவினாலே நம்மளுக்கு தெரியணும் நேபாள் அந்த ஏரியாவில் தான் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிரசஸ்தி ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். இட் இஸ் அ சான்ஸ்கிரிட் வேர்ட் மீனிங் கமெண்டேஷன் ஆர் இன் ப்ரைஸ் ஆஃப் ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து மதிப்புக்குரிய நம்ம இது பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ வந்து ப்ரைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து கோட் போயட்ஸ் ஃப்ளாட்டர்ட் தேர் கிங்ஸ் லிஸ்டிங் அவுட் தேர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ ஃப்ளாட்டர் அப்படின்னு பார்க்குறப்போ ப்ரைஸ் பண்ணுறது தான் அகேன் ஓகேங்களா. ஸோ வந்து கோட் போயட்ஸ் அதாவது அங்கே இருக்கிற அந்த இவங்க எல்லாருமே வந்து போயட்ஸ் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அவங்களோட கிங்ஸை வந்து அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாங்கன்றதை சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தீஸ் அக்கவுண்ட்ஸ் வேர் லேட்டர் என்கிரேவ்ட் ஆன் பில்லர்ஸ் ஸோ தட் த பீப்புள் குட் ரீட் தெம் ஓகேங்களா. ஸோ வந்து மக்கள் படிக்கிறதுக்காக பில்லர்ஸில் வந்து இதை வந்து என்கிரேவ் பண்ணப்பட்டது ஓகேங்களா. ஸோ அதுதான் ஓகேங்களா. ஸோ பிரசஸ்தி நம்ம வந்து ஒரு என்ன வேர்டுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ என்ன மீனிங்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. சரி, அடுத்தது பார்த்துடலாம் வந்து அடுத்த பாக்ஸ் ஐட்டம். சமுத்திரகுப்தா வாஸ் அ டிவோட்டி ஆஃப் விஷ்ணு ஓகேங்களா. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம ஓகேங்களா. ஸோ வந்து யாரோட டிவோட்டி அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. விஷ்ணுவோட ஒரு டிவோட்டி சமுத்திரகுப்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீ ரிவைவ் த வேதிக் ப்ராக்டிஸ் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் ஓகேங்களா. ஸோ ஹார்ஸ் சாக்ரிஃபைஸை நம்ம வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவோம் ஓகேங்களா. ஸோ அஸ்வமேதா ஓகேங்களா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. டு கமெமரேட் விக்டரிஸ் இன் வார்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து போர்க்களத்தில் ஜெயிக்கிறவங்களுக்காக வந்து ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ் மாதிரி ஓகேங்களா. ஸோ வந்து இது பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அஸ்வமேதா ப்ராக்டிஸ் வந்து நடக்குது ஓகேங்களா. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஹீ இஷ்யூட் கோல்ட் காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ தங்க நாணயங்கள் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் இன் ஒன் ஆஃப் தெம் ஹீ இஸ் போர்ட்ரேட் பிளேயிங் ஹார்ப் அதாவது வீணைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து வீணை வாசிக்கிற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க கோல்ட் காயின்ஸில். சமுத்திரகுப்தா வாஸ் நாட் ஓன்லி அ கிரேட் கான்கரர் பட் அ லவர் ஆஃப் போயட்ரி அண்ட் மியூசிக் ஓகேங்களா. ஸோ வந்து அவருக்கு வந்து இசையிலையும் ரொம்ப நிறையா ஒரு காதல் இருந்திருக்குது ஓகேங்களா. ஸோ வந்து அவர் பெரிய ஒரு இசையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினவர் ஒருத்தர் ஓகேங்களா. ஸோ போயம்ஸ்லேயுமே ஓகேங்களா. ஸோ வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கவிஞர்னு கூட நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. அண்ட் ஃபார் திஸ் ஹீ ஏர்ன் த டைட்டில் கவிராஜா ஓகேங்களா. ஸோ நிறையா வந்து கவிதைகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இசையில் நிறையா இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவருக்கு பேர் வந்து கவிராஜன்றது மாதிரியும் வச்சுருக்காங்க ஓகேங்களா. ஸோ அது வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீ மேகவர்மன் த புத்திஸ்ட் கிங் ஆஃப் சிலோன் ஓகேங்களா வாஸ் கண்டெம்ப்ரரி ஆஃப் சமுத்திரகுப்தா. ஸோ சமுத்திரகுப்தாவோட பீரியட் டைம்லேயே வந்து ஸ்ரீ மேகவர்மன் அவரும் வந்து ஒரு புத்திஸ்ட் கிங்குங்க ஓகேங்களா. ஸோ அவரும் வந்து சிலோனில் இருந்து ஓகேங்களா. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட காலத்திலே இருந்தவர் சமகாலத்தில் ஓகே. ரெண்டு பேருமே ஒரே சமகாலத்தில் இருந்தவங்க ஸ்ரீ மேகவர்மனும் இவரும் சமுத்திரகுப்தாவும் ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது அடுத்தது பாக்ஸ் என்ன பார்த்திங்கன்னா வந்து நவரத்னா இந்த கோர்ட் ஆஃப் விக்ரமாதித்யா ஓகேங்களா. ஸோ இது நம்ம ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கேட்குறாங்க, இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தடவையும் கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ வந்து 9 நவரத்னங்கள் இருக்காங்க ஓகேங்களா ஒரு இந்த கோர்ட் ஆஃப் விக்ரமாதித்யாவோட கோர்ட்டில் சரிங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காளிதாசா பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் போயட்டுங்க ஓகேங்களா. ஹரிசேனா வந்து சான்ஸ்கிரிட் போயட் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா அமரசிம்மா வந்து லெக்சிகோகிராஃபர் ஓகேங்களா. ஸோ எழுதுறவங்க தான் வந்து லெக்சிகோகிராஃபர்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தனவந்திரி வந்து ஃபிசிஷியன். தனவந்திரினாலே டாக்டர்ஸ், ஃபிசிஷியன், மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் தனவந்திரி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து காஹப்பனாக்கா ஓகேங்களா. ஸோ காஹப்பனாக்கா வந்து அஸ்ட்ராலஜர் அப்படின்றத சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சங்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து வரஹமிஹிரா ஓகேங்களா. வரஹமிஹிரா இவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமர் ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியணும் டிஃப்ரென்சஸ். அஸ்ட்ராலஜருக்கு நம்ம அந்த ஜோசியம் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து நிறையா ஈர்ப்பு உள்ளவங்கள அந்த அஸ்ட்ராலஜர் அதை பற்றி படிச்சிருக்கவங்களும் நம்மளை அஸ்ட்ராலஜர்னு சொல்லுவோம். ஸோ வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அஸ்ட்ரானமருக்கு வந்து வேறு மீனிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வித்தியாசங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். காஹப்பனாக்கா வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் ஓகேங்களா. அப்புறம் வந்து வரஹமிஹிரா வந்து அஸ்ட்ரானமர் ஓகேங்களா. ஸோ அந்த சயின்ஸ் ஓரியன்டாக இருக்கிறவர் ஓகேங்களா. ஸோ வரஹமிஹிரா. அடுத்தது பார்த்திங்கன்னா வராவ்ஷி வந்து கிராமேரியன் ஓகேங்களா. கிராமர் அதாவது இலக்கியங்கள் அதெல்லாமே இது பண்ணுறவர். அண்ட் ஆல்சோ அவர் ஒரு சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ஓகேங்களா. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து விட்டல் பாட்டா வந்து ஒரு மெஜிஷியன் சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து நிறையா
மேஜிக் பண்ணுறவர். ஸோ மெஜிஷியன். ஸோ வந்து நம்ம சின்னதில் வந்து இந்த ஒரு கார்ட்டூன் பார்ப்போம். கார்ட்டூன் இல்லை, அது ஒரு நல்ல ஒரு ஷோ அது. ஓகேங்களா. ஸோ வந்து விக்கி அண்ட் வேட்டால் மாதிரி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மேஜிக் அதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அந்த விட்டால்ன்றது வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மெஜிஷியன்றது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து தி சர்நேம்ஸ் ஆஃப் சந்திரகுப்தா செகண்ட். என்னென்ன பேர்கள்ன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து சந்திரகுப்தா இரண்டாவது அவங்களோட கோர்ட்டில் இருந்த நவரத்னங்களை தான் நம்ம வந்து பார்த்தோம். அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ விக்ரமாதித்யா நம்ம அதில் கூப்பிடுவோம். ஓகேங்களா. ஸோ வந்து சந்திரகுப்தா செகண்டை வந்து ஓகேங்களா. ஸோ விக்ரமாதித்யா, அதுக்கப்புறம் வந்து நரேந்திர சந்திரா, அப்புறம் பார்த்திங்கன்னா சிம்மச்சந்திரா, அப்புறம் வந்து நரேந்திர சிம்மா, அப்புறம் வந்து விக்ரம தேவராஜா, அடுத்தது பார்த்திங்கன்னா தேவகுப்தா அண்ட் தேவஸ்ரீ. ஓகேங்களா. ஸோ இவங்களெல்லாம் பற்றி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இவங்களோட பேர்கள் எல்லாமே நம்ம மறக்கக்கூடாது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபஹீன் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க்னு சொல்லி போட்டிருக்காங்க. டியூரிங் த ரெயின் ஆஃப் த சந்திரகுப்தா செகண்ட் த புத்திஸ்ட் மாங்க் ஃபஹீன் விசிட்டட் இந்தியா. ஓகேங்களா. ஸோ வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எந்த பீரியட்னு வந்து தெரிவிச்சுக்கோங்க. சந்திரகுப்தா செகண்டோட பீரியடில் தான் வந்து ஃபஹீன் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க்கு அவர் வந்து இந்தியாவை வந்து விசிட் பண்ண வந்திருக்காருன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஹிஸ் ட்ராவல் அக்கவுண்ட்ஸ் ப்ரொவைடட் அஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சோஷியோ எக்கனாமிக் ரிலீஜியஸ் அண்ட் மாரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த குப்தா ஏஜ். ஓகேங்களா. ஸோ குப்தர்கள் காலத்தில் உள்ள மக்கள் வந்து எப்படி ஓகேங்களா. ஸோ வந்து சோஷியோ எக்கனாமிக்காக எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறமா வந்து அவங்களோட மத சார்ந்து ஓகேங்களா ரிலீஜியஸ் சார்ந்து எப்படி இருந்தாங்க, மாரல் வேல்யூஸ் பீப்புளோட மென்டாலிட்டி மாரலி அவங்களோட பீப்புள் எப்படி இருந்தாங்க, ஓகே அவங்களோட கண்டிஷன்ஸ் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் இவர் இப்போ வந்து இது பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. இவரோட ட்ராவலில் வந்து அவர் வந்து எழுதியிருக்காருன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து கண்டிப்பாக மறக்கக்கூடாது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு ஃபஹீன் வந்து என்னென்னா த பீப்புள் ஆஃப் மகதான்ற இடத்துல உள்ள ஒரு பீப்புள் வந்து எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ப்ராஸ்பரஸாக இருந்திருக்காங்க. த ஜஸ்டிஸ் வாஸ் மைல்ட்லி அட்மினிஸ்டர்ட் அண்ட் தேர் வாஸ் நோ டெத் பெனால்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா. ஸோ வந்து டெத் பெனால்ட்டியே வந்து இல்லாமல் இருந்திருக்குது. ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவையில்லை இல்லைங்களா. ஸோ வந்து மரண தண்டனை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தேர் வாஸ் நோ டெத் பெனால்ட்டி. ஓகேங்களா. ஸோ மரண தண்டனை கிடையாது. அண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு சந்தோஷமாக ஹாப்பி ப்ராஸ்பரஸாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அப்போ இந்த இடம்ன்றது தான் முக்கியம். மகதா. ஓகேங்களா. காயா வந்து வாஸ் டீசோலேட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது ஒரு பாழடைந்த ஒரு இடம் தாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கு காயா. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கபிலவஸ்து ஹேட் பிகம் ஜங்கிள்னு சொல்லியிருக்காங்க. காடு மாதிரி ஆயிருக்குது கபிலவஸ்து. ஸோ அந்த இடங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மகதா பார்த்தோம், கயா பார்த்துருக்கோம், கபிலவஸ்து இதெல்லாம் கண்டிப்பாக டைரக்ட் எம்சிக்யூஸ். ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வந்து குழப்பி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ கயான்றது வந்து ஒரு டீசலேட்டான ஒரு பிளேஸ், அதாவது ஒரு பாழடைந்த ஒரு இடம். அப்புறம் பார்த்திங்கன்னா மகதா வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு இடம். கபிலவஸ்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காடுகள் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு சேர்ந்த ஒரு ஜங்கிள் ஏரியா. ஓகேங்களா. ஸோ பட் அட் பாட்டலிபுத்ரா பீப்புள் வேர் ரிச் அண்ட் ப்ராஸ்பரஸ். ஓகேங்களா. ரொம்ப செழிப்பாக இருந்திருக்காங்கன்றதை நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து இவ்வளோ தான் அந்த இடங்கள் தான் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பாக்ஸ்ட் ஐட்டமில் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் டியூரிங் குப்தா பீரியட். ஓகேங்களா. ஸோ ஷேத்ரா பார்த்திங்கன்னா கல்டிவபிள் லேண்ட். ஓகேங்களா. நல்ல விளைச்சல் உள்ள ஒரு இடமா இருந்திருக்கு. நிறைய அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இது. கீழே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வேஸ்ட் லேண்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் வேஸ்ட் லேண்ட் கீழே வந்து எப்படி இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வேஸ்ட் லேண்டு தான் நம்ம வந்து கீழே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்ரஹத்தா வந்து ஒரு ஜங்கிள் இல்லைனா ஒரு ஃபாரஸ்ட் லேண்டு தான் நம்ம வந்து அப்ரஹத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வஸ்தி பார்த்திங்கன்னா ஹேபிட்டபிள் லேண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளால் வந்து வசதியாக வாழ முடியுது. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக வசதியாக வாழ முடியுது அப்படின்றது மாதிரி ஹேபிட்டபிள் லேண்டுன்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கபாத்த சரஹா. ஓகேங்களா. கபாத்த சரஹா வந்து ஒரு பாஸ்ட்ரல் லேண்ட். ஓகேங்களா. மேய்ச்சல் இருக்கிற ஒரு நிலம். ஓகேங்களா. ஸோ வந்து கபாத்த சஹாரா வந்து மேய்ச்சல் உள்ள ஒரு இடம், பாஸ்ட்ரல் லேண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு வாட்டி நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நலந்தா யூனிவர்சிட்டி வந்து ஃப்ளரிஷ்ட் அண்டர் த பேட்ரனேஜ் ஆஃப் த குப்தா எம்பையர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ குப்தர்கள் காலத்தில் வந்து ஒரு இதுதான் நலந்தா யூனிவர்சிட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த 5th and 6th century. ஓகேங்களா. ஸோ 5 மற்றும் 6வது நூற்றாண்டில் வந்து வந்தது தான். ஓகேங்களா. ஸோ அண்ட் லீட்டர் அண்டர் த எம்பரர் ஆஃப் கனௌஜ். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்தது. அதுக்கப்புறமா வந்து ஹர்ஷா அதாவது எம்பரர் ஹர்ஷாவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நலந்தா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா. ஸோ இந்த பல்கலைக்கழகம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுங்க.
ஓகேங்களா. கண்டிப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அட் நலந்தா வந்து புத்திசம் தான் வந்து ரொம்ப மெயினான ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்குது. எல்லாருக்கும் வந்து புத்திசம் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாருமே படிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா அதர் சப்ஜெக்ட்ஸ் லைக் யோகா, வேதிக் லிட்ரேச்சர் அண்ட் மெடிசன் வேர் ஆல்சோ டாட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ யோகா பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, வேதிக் லிட்ரேச்சர் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க, மெடிசன்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லைங்களா. ஸோ வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் யோகா, மெடிசன் பற்றி, ஓகேங்களா, இதெல்லாம் தெரிய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை பற்றிலாம் வேதங்கள் பற்றிலாம் தெரிய வேண்டிய விஷயங்கள். ஸோ இதை பற்றிலாம் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹியூன் சாங் வந்து ஸ்பெண்ட் மெனி இயர்ஸ் ஸ்டடிங் புத்திசம் இந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து ஹியூன் சாங் வந்து நிறைய வருடங்கள் வந்து புத்திசம் படிக்கிறதுக்காக இருந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா வந்து 8 மகாபத்தஷலாஸ், ஓகேங்களா. ஸோ வந்து மகாபத்தஷலாஸ் இருந்திருக்குது. அண்ட் ஆல்சோ 3 லார்ஜ் லைப்ரரிஸ் இருந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம லைப்ரரிஸும் இருந்திருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து நம்பர்ஸ் தான் முக்கியம், இதில் குழப்பி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ 3 மகாபத்தஷலாஸ் மாதிரியும் 8 லைப்ரரிஸ் மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து தே வர் சிச்சுவேட்டட் ஆன் த கேம்பஸ். ஓகேங்களா. ஸோ 8 மகாபத்தஷலாஸ். ஓகேங்களா. ஸோ கேம்பஸ்லேயே இருந்திருக்கு. நலந்தா வாஸ் இப்போ வந்து ஆக்சுவலாக பீகாரில் இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது நலந்தா யூனிவர்சிட்டி வந்து பீகாரில் தான். ஓகேங்களா. ஸோ வந்து பார்ட் ஆஃப் பீகார். ஓகேங்களா. ஸோ நலந்தா வந்து வாஸ் ravaged and destroyed by மம்லுக்ஸ். ஓகேங்களா. ஸோ டர்க்கிஷ் முஸ்லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க மம்லுக்ஸை. சரிங்களா. ஸோ வந்து அவங்களால வந்து இது வந்து அழிக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்டர் யாருன்றது டைரக்ட் எம்சிக்யூ. ஓகேங்களா. ஸோ வந்து அண்டர் பக்தியார் கல்ஜி. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இது வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து நலந்தா பல்கலைக்கழகம் வந்து குமரகுப்தா தான் வந்து, அதாவது சன் ஆஃப் சந்திரகுப்தா 1 இருக்கிறார் இல்லைங்களா. ஸோ சந்திரகுப்தாவோட மகனான குமரகுப்தா தான் வந்து இது பண்ணியிருக்காரு, கட்டுனது. ஓகேங்களா. ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அழிச்சது யாருன்னு பார்த்திங்கன்னா பக்தியார் கல்ஜி. இதெல்லாம் கண்டிப்பாக முக்கியமான கேள்விகள் கேட்பாங்க. டுடே இட் இஸ் யுனெஸ்கோ. ஓகேங்களா. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று அப்படின்றதையும் நம்ம வந்து கண்டிப்பாக இதில் வந்து கற்றுக்கணும். ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹூ வேர் த ஹூன்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதாவது ஹன்ஸ் இல்லைன்னா ஹூன்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஹூன்ஸ், அதாவது தமிழில் வந்து ஹூன்ஸ்ன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஹூன்ஸ் வேர் த நொமேடிக் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பழங்குடியினர்கள்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஹூ அண்டர் தேர் கிரேட் அட்டிலா. ஓகேங்களா. ஸோ அட்டிலான்ற ஒரு கிங் மாதிரி. ஓகேங்களா. ஸோ தே வேர் டெரரைசிங் ரோம் அண்ட் கான்ஸ்டன்டினோப்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரோமையும் கான்ஸ்டன்டினோப்பிள் அந்த இடத்தையுமே வந்து அச்சம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு பயத்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டெரரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹூன்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டட் வித் தீஸ் ட்ரைப்ஸ் வந்து வெதர் ஒயிட் ஹூன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஒயிட் ஹூன்ஸ்னு ஒரு அவங்களோட சேர்ந்தவங்க தான். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து ஹூ கேம் டு இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஸோ சென்ட்ரல் ஏஷியா மூலியமாக இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. ஓகேங்களா. சென்ட்ரல் ஏஷியன் பார்த்திங்கன்னா என்னென்ன இடம்னா சைனா, மங்கோலியா, ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம ஈஸ்டர்ன் சைடில் வரும். ஆப்கானிஸ்தான், ஈரான் இதெல்லாமே வந்து சவுத் சைடில் வரும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரஷ்யா இதெல்லாமே வந்து நார்த் சைடில் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ் எல்லாத்தையுமே தாண்டி தான் த்ரூ சென்ட்ரல் ஏஷியா வழியாக நம்மளோட இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்காங்கன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தே அண்டர் டுக் ரெகுலர் இன்வேஷன்ஸ் அண்ட் வேர் கிவிங் ட்ரபிள் டு ஆல் த இந்தியன் ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது நம்ம இந்திய எல்லைகள் இருக்கிற பல மாநிலங்களுக்கு ரொம்பவே தொல்லைகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிவிங் ட்ரபிள் டு ஆல் தீஸ் இந்தியன் ஃப்ரான்டியர் ஸ்டேட்ஸ். ஓகேங்களா. இந்த வெள்ளை ஹூன்கள். ஓகேங்களா. அதாவது ஒயிட் ஹூன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா அவங்கள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்டர் டிஃபீட்டிங் ஸ்கந்தகுப்தா. ஸோ ஸ்கந்தகுப்தாவை வந்து டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக வந்து அவங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க சென்ட்ரல் இந்தியாவில்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹூன்ஸோட சீஃப் பார்த்திங்கன்னா வந்து தோரமானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த சீஃப் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌன் ஹிம்செல்ஃப் அஸ் கிங். ஓகேங்களா. ஸோ அவரை வந்து கிங்காக வந்து க்ரௌன் பண்ணிக்கிட்டாருன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் ஹிம் ஹிஸ் சன் மிஹிரகுலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தோரமனாவோட மகன். ஓகேங்களா. பார்த்திங்கன்னா மிஹிரகுலா அவர் வந்து நிறைய ரூல் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம கைப்பற்றின இடங்கள் எல்லாத்தையுமே. ஓகேங்களா. நிறையா டெரிட்டரிஸை வந்து கைப்பற்றிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த நம்ம சென்ட்ரல் இந்தியாவில் வந்து பல இடங்களில் வந்து அவரோட மகனான மிஹிரகுலா வந்து நிறையா வந்து ஆட்சி செய்திருக்காருன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனலி பார்த்திங்கன்னா வந்து யசோதர்மன். ஓகேங்களா. ஸோ யசோதர்மன் ரூலர் ஆஃப் மால்வா வந்து எம்பியில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மத்திய பிரதேஷில். அந்த யசோதர்மன் வந்து சென்ட்ரல் இந்தியாவில் வந்து இது பண்ணினார். ஓகேங்களா. டிஃபீட் பண்ணிட்டார் மொத்தமாக ஹூன்களை. ஓகேங்களா. அண்ட் தென் எண்டட் தேர் ரூல். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஸோ யசோதர்மன் வந்து தான் வந்து மொத்தமாக இது பண்ணியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ பக்கத்தில் உங்களுக்கு காயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நாணயங்கள்.
போர்ட்ரேயல் ஆஃப் தோரமானா ஓகேங்களா. ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வந்து ஹூன்களோட சீஃப். ஸோ அவங்க வந்து த ஹூன் சீஃப் வந்து இந்த காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ காயின்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அடுத்த பாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரெஸ்தி, அதுக்கப்புறம் வந்து சர்த்தவாஹா அப்படின்னு போட்டிருக்காங்க. சாத்தவாஹா அண்ட் ஸ்ரெஸ்தி ஓகேங்களா. ஸோ ஸ்ரெஸ்தி ட்ரேடர்ஸ் வந்து யூஸ்வலி செட்டில் அட் அ ஸ்டாண்டர்ட் பிளேஸ், ஒரே இடத்துலையே இருந்து அவங்க வந்து வணிகம் செஞ்சவங்க தான் ஓகேங்களா. ஸோ ஸ்ரெஸ்தி ட்ரேடர்ஸ்னு சொல்கிறாங்க ஓகேங்களா, வணிகம் செஞ்சவங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்திங்கன்னா சர்த்தவாஹா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த விட்டு இடத்தும் போயிட்டு தாண்டி போயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. ஸோ வந்து சர்த்தவாஹா ட்ரேடர்ஸ் வந்து த கேரவன் ட்ரேடர்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதாவது தாவி போய்கிட்டே இருக்கிற ஒரு ட்ரேடர்ஸ் தான் அவங்க ஓகேங்களா. ஹூ கேரிட் தேர் கூட்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ஓகேங்களா. ஸோ அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவங்க வந்து பல இடங்களுக்கு வந்து தாண்டி போனதுவங்க தான் வந்து சார்த்தவாஹாஸ் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. இதில் உங்களுக்கு டைரக்ட் MCQவாக கேட்பாங்க. அடுத்த இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ சமுத்திரகுப்தா இன்ட்ரடியூஸ் த குப்தா மானிட்டரி சிஸ்டம். அதாவது என்னது சொல்கிறது, காயின்ஸ்லாம் கொண்டு வந்தது வந்து சமுத்திரகுப்தா தான் ஓகேங்களா. ஸோ வந்து சொல்லியிருக்காங்க குஷானா காயின்ஸ் ப்ரொவைடட் இன்ஸ்பிரேஷன் டு சமுத்திரகுப்தான்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ குஷானா காயின்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காயின்ங்க ஓகேங்களா. ஸோ வந்து சமுத்திரகுப்தாவுக்கு ஒரு நல்ல ஒரு இது கொடுத்துருக்குது ஓகேங்களா. ஸோ இட் ப்ரொவைடட் வெரி குட் இன்ஸ்பிரேஷன் டு த சமுத்திரகுப்தா ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா யாரோட காயினை டேரெக்டாகவே கேட்பாங்க, சந்திரகுப்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ சமுத்திரகுப்தா நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் படித்தாலே போதும். குஷானா காயின்ஸ் வந்து சமுத்திரகுப்தாவோடது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தி குப்தா கோல்டு காயின்ஸ் வேர் நோன் ஆஸ் தினாராஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக கேட்குற ஒரு கேள்வி ஓகேங்களா. ஸோ கோல்டன் காயின்ஸ் அதாவது தங்க நாணயங்கள், குப்தர்கள் காலத்தில் உள்ள தங்க நாணயங்களோட பேர் என்னதுன்னு கேட்கலாம் ஓகேங்களா. ஸோ தினாரான்றதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்தாஸ் இஷ்யூட் மெனி கோல்ட் காயின்ஸ் பட் கம்பேரிட்டிவ்லி ஃபியூவர் சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸும் வந்து கம்பேரிட்டிவ்லி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, குறைவாக தான் பண்ணியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சில்வரையும் காப்பரையும். ஹவெவர் த போஸ்ட் குப்தா அதாவது குப்தர்கள் காலத்துக்கு அடுத்ததாக வந்து ஒரு போஸ்ட் குப்தா பீரியட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பீரியட் வந்து ஃபால் இன் த சர்க்குலேஷன் ஆஃப் த கோல்ட் காயின்ஸ் ஓகேங்களா. ஸோ தங்க நாணயங்களோட இது வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டிங் த டிக்ளைன் இன் த ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் தி எம்பையர்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கே தெரியும் குப்தர்கள் காலத்தில் நம்ம வந்து ஒரு கோல்டன் ஏஜ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வந்து பொற்காலம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் தி எம்பையர் வந்து குறைய ஆரம்பிச்சிது ஓகேங்களா. அடுத்த பாக்ஸ் ஐட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா the metals used by them were iron, gold, copper, tin, lead, brass, bronze, பெல் மெட்டல், மிக்கா, மேங்கனீஸ் அண்ட் ரெட் சாக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ணி கூட கேட்கலாம், இல்லாட்டினா வந்து நம்மளுக்கு எலிமினேஷன் மாதிரி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ அயர்ன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். கண்டிப்பாக காப்பர், கோல்டு, டின்னு, லெட்டு, பிரான்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பிரான்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் மறந்துடாதீங்க ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திக்கோங்க ஓகேங்களா. ஸோ வந்து இன்னொரு வாட்டி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்டான பாக்ஸ் ஐட்டம் பார்க்கலாம். ஹர்ஷா வந்து மெட் த சைனீஸ் ட்ராவலர் ஹியூன்சாங் அட் கஜங்கலா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த பேர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. கஜங்கலா நியர் த ராஜ்மஹால், ஜார்க்கண்டில் இருக்க ராஜ்மஹால் ஓகேங்களா. ஸோ வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஓகேங்களா. ஸோ எப்போ வந்து ஹர்ஷா வந்து ஹியூன்சாங் அதாவது சைனீஸ் ட்ராவலரான ஹியூன்சாங்கை வந்து எப்போ மீட் பண்ணாருன்றது வந்து தெரிஞ்சுக்கணும், எங்கே மீட் பண்ணாருன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ வந்து கஜங்கலா ஓகேங்களா. ஸோ வந்து ஜார்க்கண்ட் அந்த இடத்துல வச்சு 2 பேர் வந்து மீட் பண்ணியிருக்காங்க முதல்ல ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூன்சாங் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ த பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. இவர் வந்து இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு டியூரிங் த ஹர்ஷாவோட பீரியட் காலத்திலே தான் வந்து அவர் வந்து வந்திருக்காரு ஓகேங்களா. ஸோ இந்தியாவை விசிட் பண்ணியிருக்காரு. ஹிஸ் சியூக்கி ஓகேங்களா. ஸோ சியூக்கின்றது வந்து ஒரு வெஸ்டர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பற்றி இது பண்ணுறது தான் ஓகேங்களா. ஸோ அவரோட வெஸ்டர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி இது வந்து இட் ப்ரொவைட்ஸ் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் த சோஷியல், எக்கனாமிக், ரிலீஜியஸ் அண்ட் ஆல்சோ த கல்ச்சுரல் கண்டிஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லி போட்டிருக்காங்க. டியூரிங் ஹர்ஷாவோட காலத்தில் எப்படி இருந்ததுன்றது தான் அவர் வந்து எழுதியிருக்காருன்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ வந்து ஹியூன்சாங் வந்து டெல்ஸ் அஸ் ஹவ் ஹர்ஷா தோ அ புத்திஸ்டாக இருந்தாலுமே went to participate in the great கும்பமேளா வந்து இட் இஸ் அ ஹிந்து ஃபெஸ்டிவலுங்க ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு இதுக்கு ஒரு புத்திஸ்டாக இருந்துட்டு இவர் வந்து ஹர்ஷா வந்து போயிருக்காருன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ ஹி வென்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த கிரேட் ஃபெஸ்டிவல் அட் பிரயாகில் வந்து எங்கே போய் இது பண்ணியிருக்காரு, அட்டென்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா பிரயாகில் நடந்த கும்பமேளாவில் வந்து இது பண்ணியிருக்காரு ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தி அசம்பிளி அட் கனௌஜில் இருக்கிற ஒரு அசம்பிளி ஓகேங்களா வாஸ் அட்டெண்டட் பை 20 கிங்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு அசம்பிளிக்கு 20 கிங்ஸ் வந்து போயிருக்காங்க ஓகேங்களா. ஸோ வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் புத்திஸ்ட், ஜெயின் அண்ட் வேதிக் ஸ்காலர்ஸ் அட்டெண்டட் தி அசம்பிளி ஓகேங்களா. ஸோ எல்லாருமே எந்தெந்த கம்யூனிட்டிலாம் பாருங்கள், புத்திஸ்ட்டு,
அதுக்கு புத்திஸ்ட் போயிருக்காங்க, அப்புறம் ஜெயின் போயிருக்காங்க, அப்புறமா வேதிக் ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டுகெதராக வந்து அந்த அசம்பிளியில் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. அதில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ கோல்டன் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா வாஸ் கான்சக்ரேட்டட் இன் மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ரொம்ப புனிதப்படுத்தியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த புத்த கோல்டன் ஸ்டாச்சு, ஓகேங்களா. ஸோ தங்கத்தில் செஞ்ச அந்த புத்தாவோட ஸ்டாச்சுவை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ புனிதம் பண்ணி அழகாக வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து அண்ட் ஸ்மால் ஸ்டாச்சு ஆஃப் புத்தா, அதாவது வெறும் 3 அடி தான், வந்து 3 feet. ஓகேங்களா. அதை வந்து இட் வாஸ் கேரிட் இன் ப்ரொசெஷன் சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது ஊர்வலத்தில் கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா. இந்த அசம்பிளி அட் பிரயாக் வந்து ஹர்ஷா டிஸ்ட்ரிபியூட்டட் ஹிஸ் வெல்த், அவரோட மொத்த வெல்த்தையுமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அவர் அமாங் த புத்திஸ்ட்டுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வேதிக் ஸ்காலர்ஸ்க்கு, புவர் பீப்புளுக்கு எல்லாருக்குமே வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ ஹர்ஷா ஆஃபர்ட் த ஃபேபுலஸ் கிஃப்ட்ஸ் டு த புத்திஸ்ட் மாங்க்ஸ் ஆன் ஆல் த 4 days ஆஃப் தி அசம்பிளின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க, 4 நாட்கள்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து அந்த அசம்பிளி வந்து எத்தனை நாட்களுக்கு நடந்திருக்குதுன்னு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணணுன்னா கூட கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ 4 நாட்களுக்கு நடந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சந்திரகுப்தா I was a contemporary of the Constantine the Great, the Roman emperor who found the Constantinople அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சந்திரகுப்தர் சமகாலத்திலே வந்து இவரும் வந்து வந்திருக்காரு, கான்ஸ்டன்டைன் த கிரேட். ஓகேங்களா. த ரோமன் எம்பரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஹூ ஃபவுண்டட் அவர் தான் வந்து கான்ஸ்டன்டினோப்பிள் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹர்ஷாஸ் டைம் வந்து கோயின்சைடட் வித் early days of the Tang dynasty of China. ஓகேங்களா. ஸோ வந்து Tang dynasty சைனாவோடது தான் Tang dynasty நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பீரியட் வந்து எப்போ வந்துச்சுன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹர்ஷாவோட டைமில். ஓகேங்களா. ஸோ வந்து தேர் கேபிட்டல் ஜியான்ற ஒரு கேபிட்டல் வந்து வாஸ் அ கிரேட் சென்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் லேர்னிங். ஓகேங்களா. ஸோ அந்த கேபிட்டல் பேர் மறக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இட் வாஸ் அ கிரேட் சென்டர் ஆஃப் ஆர்ட் அண்ட் ஆல்சோ லேர்னிங்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அடுத்த யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் இண்டியன் கிங்டம்ஸில் உள்ளது தாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்ம வந்து பல்லவர்கள், சாளுக்கியர்கள் இவங்களெல்லாம் பற்றி கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது பார்க்கலாம், இம்பார்ட்டண்ட்டான பாக்ஸ்ட் ஐட்டம்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா வந்து பல்லவர்களோட இது சோர்ஸஸ் இது எல்லாமே. இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து மண்டகப்பட்டு கேவ். ஓகேங்களா. ஸோ பல்லவர்கள் பற்றி இன்ஸ்கிரிப்ஷன் வந்து மண்டகப்பட்டு கேவில் கொடுத்துருக்காங்க. ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசின் II. ஓகேங்களா. ஸோ யாரோடதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ இதிலலாம் வந்து பல்லவர்கள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் பிளேட்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து காசக்குடி பிளேட்ஸில் வந்து பல்லவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்கன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா வந்து மத்த விலாச பிரஹாசனா, அப்புறம் வந்து அவந்தி சுந்தர காத்தா. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கலிங்கத்து பரணி, அப்புறம் வந்து பெரிய புராணம், நந்தி கலம்பாகம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம பல்லவர்களை பற்றி கொடுத்துருக்காங்கன்றதை கண்டிப்பாக நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து பேர்கள் மறக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ மத்த விலாச பிரஹாசனா, அவந்தி சுந்தரகாந்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலிங்கத்து பரணி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சும், அப்புறம் பெரிய புராணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதிலெல்லாம் வந்து பல்லவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. நந்தி கலபங்கம். ஓகேங்களா. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க, கலம்பங்கம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஃபாரின் நோட்டீஸ். ஓகேங்களா. ஸோ பல்லவர்கள் காலத்தில் வந்திருந்த ஏதாவது ஃபாரின் நோட்டீஸ் இருக்குதான்றது தெரிஞ்சுக்கணும். அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த சைனீஸ் ட்ராவலர் ஹியூன்சாங். ஓகேங்களா. ஸோ யாரோட காலத்தில் வந்திருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஹர்ஷர் காலத்தில் வந்திருந்தார், குப்தர்கள் டைமில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவரோட காலத்துலேயும் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பல்லவர்கள் காலத்துலேயும். ஸோ அப்போ விச் மீன்ஸ் நம்ம இது ஒரு கண்டெம்பரரியான ஒரு பீரியட்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாக்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா வந்து நரசிம்மவர்மன் ஆர்மி ஜென்ரல் வாஸ் பரஞ்சோதின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஆர்மி ஜென்ரல். ஓகேங்களா. ஸோ வந்து வாஸ் பரஞ்சோதி. ஓகேங்களா. ஸோ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, MNOP. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம ABCDயில் பார்த்திங்கன்னா MNOP, Nக்கு அப்புறமா ஓக்கு அப்புறமா P. ஓகேங்களா. அதனால் வந்து நரசிம்மவர்மன், அடுத்தது பரஞ்சோதி, NP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பாப்புலர்லி நோன் ஆஸ் சிறு தொண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஒன் ஆஃப் த 63 நயன்மார்ஸ். ஓகேங்களா. ஸோ அவர் பரஞ்சோதி வந்து லெட் த பல்லவா ஆர்மி டியூரிங் த இன்வேஷன் ஆஃப் த வட்டாப்பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த விக்ட்ரி ஹீ ஹேட் அ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அண்ட் டிவோட்டட் ஹிம்செல்ஃப் டு லார்ட் சிவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து ஜெயிச்சதுக்கப்புறமா வந்து அவர் வந்து மனசு மாறி அவர் வந்து சிவனை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, டிவோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்றதையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து 63 நயன்மார்களில் ஒருத்தர் அப்படின்றத
தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ வந்து யார் பரஞ்சோதி பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணமில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரிய புராணமில் கண்டிப்பாக இது கேட்க வேண்டிய கேள்வி தான். ஓகேங்களா. கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து பாப்புலர்லி நோன் ஆஸ் சிறு தொண்டர்ன்றதே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்லவர்கள் டைமில் இருந்த கிங்ஸ் கொஞ்சம் பேரோட டைட்டில்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். சிம்ம விஷ்ணுவோட பார்த்திங்கன்னா வந்து அவனி சிம்மா அப்படின்னு சொல்லுவோம். மகேந்திரவர்மன் ஒன்னை வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது. அவருக்கு 5 டைட்டில்கள் இருக்குது. ஓகேங்களா. பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பேர் பார்த்திங்கன்னா சங்கிரா நஜாத்தி. ஓகேங்களா. ஸோ வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மத்த விலாசா, அதுக்கப்புறம் குணபாரா, அது வந்து சித்திரகப்புலி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து விசித்திர சித்தா. ஓகேங்களா. ஸோ இது அவருக்கு வந்து நிறையா வந்து ஏன் இந்த மாதிரி சித்திரம் அதுக்கப்புறம் விசித்திரம் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னா அவருக்கு வந்து நிறைய அந்த மாதிரி கலை அதிலலாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பெயிண்டிங்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அவரை வந்து ஒரு இதுவாக பண்ணியிருக்காங்க. குணபார்கா பிகாஸ் ஆஃப் ஹிஸ் குட் கேரக்டர். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த பல்லவர்கள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா. ஸோ விசித்திர சித்தா அது பேர்கள்லாம் மறக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நரசிம்மவர்மன் 1. ஓகேங்களா. ஸோ மாமல்லன் இல்லைன்னா வந்து வட்டாப்பி கொண்டான்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ மாமல்லபுரம் அதனால் நம்மள வந்து மாமல்லன் இல்லைனா வந்து வட்டாப்பி கொண்டான் அப்படின்றது 2 டைட்டில்கள் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சாளுக்கியாஸோட சோர்சஸ் அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன்லாம் சாளுக்கியர்கள் பற்றி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மங்களேஷான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பதாமி கேவ் இன்ஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா காஞ்சி கைலாசநாத டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து சாளுக்கியர்கள் பற்றி இருக்குதுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பட்டடக்கல். ஓகேங்களா. ஸோ பட்டடக்கல் விருபக்ஷா டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது நம்ம வந்து பட்டடக்கல் பற்றி படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த ஒரு பாக்ஸில் வரும். ஓகேங்களா. ஸோ வந்து விருபக்ஷ டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்லேயும் நம்மளுக்கு வந்து இந்த இது சாளுக்கியர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் த புலிகேசின் 1. ஓகேங்களா. ஸோ வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஷார்ட்டாக பக்கத்தில் எழுதி வச்சுருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. பதாமி, காஞ்சி, அதாவது காஞ்சி கைலாசநாத, பட்டடக்கல், அப்புறம் ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா. ஸோ இந்த 4 இதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ சாளுக்கியர்கள். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே சாளுக்கியர்கள் பற்றி. ஸோ அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சாளுக்கியர் காலத்தில் வந்து ஃபாரின் நோட்டீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்திருக்காரு நம்ம சைனீஸ் ட்ராவலர் ஹியூன்சாங் தான் வந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷன் பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எம்சிக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபவுண்ட் அட் மெகுதி டெம்பிள் இன் ஐகோல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஐஹோல் வந்து பார்த்திங்கன்னா பகல்காட்டில் இருக்குது. பகல்காட் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகாவில் இருக்க பகல்காட் டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து ஐஹோல் இருக்குது. ஓகேங்களா. அங்கே பார்த்திங்கன்னா வந்து மெகுதி டெம்பிளில் வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ வந்து மெகுதி டெம்பிள் வந்து அங்கே வந்து இந்த இன்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா இட் இஸ் ரிட்டன் இன் சான்ஸ்கிரிட்டில் எழுதப்பட்டிருக்குது. ஓகேங்களா. ஸோ யார் எழுதப்பட்டிருக்குது பார்த்திங்கன்னா ரவிகீர்த்தி. ஓகேங்களா. ஸோ ரவிகீர்த்தி இதெல்லாம் கண்டிப்பாக கேட்க வேண்டிய கேள்வி. கோட் போயட். ஓகேங்களா. ஸோ அவர் வந்து சாளுக்கிய கிங்கோட கோட் போயட், அதாவது ஒரு அவை புலவர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து சாளுக்கிய கிங் வந்து ஓகேங்களா. ஸோ அவரோட இதுதான் அதாவது புலிகேசின் 2 இருக்கார் இல்லைங்களா. ஸோ அவரோட ஒரு கோட் போயட் தாங்க வந்து ரவிகீர்த்தி. ஓகேங்களா. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இட் மேக்ஸ் மென்ஷன் ஆஃப் த டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா பை புலிகேசின் 2 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னது, டிஃபீட் ஆஃப் ஹர்ஷவர்தனா யார் பண்ணியிருக்காங்க, புலிகேசின் 2 வந்து ஹர்ஷவர்தனாவை வந்து டிஃபீட் பண்ண ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஐஹோல் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டடக்கல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டடக்கல் வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ ஸ்மால் வில்லேஜ் இன் பகல்கோட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா. இட் ஹேஸ் 10 டெம்பிள்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10 கோயில்கள் உள்ளே இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவுட் ஆஃப் தெம் 4 கோயில். ஓகே 4 வந்து பில்ட் இந்த நார்தர்ன் ஸ்டைலில், அதாவது நகரான்னு சொல்லுவோம் நார்தர்ன் ஸ்டைலில். ஓகேங்களா. ஸோ சதர்னை வந்து திராவிடா ஸ்டைல்னு சொல்லுவோம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து 4 டெம்பிள்ஸ் வந்து பில்ட் இன் நகரா ஸ்டைல் அண்ட் ரெஸ்ட் 6 வந்து சதர்ன் ஸ்டைல், அதாவது திராவிடா ஸ்டைலில் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விருபக்ஷ டெம்பிள் அண்ட் ஆல்சோ வந்து இதில் என்னென்ன வந்து சதர்ன் ஸ்டைல் திராவிடா ஸ்டைலும் நகர ஸ்டைலும் என்னதுன்னு சொல்லி டெம்பிள்ஸ்னு டைரெக்டாக கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ வந்து விருபக்ஷ டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து சங்கமேஸ்வர டெம்பிள், போத் வந்து 2மே திராவிடா அதாவது சதர்ன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பாப்பநாத டெம்பிள் இன் நகரா ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. விருபக்ஷ டெம்பிள் வந்து பில்ட் ஆன் த மாடல் ஆஃப் த காஞ்சி கைலாசநாத கோயில். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா வந்து விருபக்ஷாவும் காஞ்சி கைலாசநாத கோயிலும் அப்போ வந்து
ஒரே மாதிரி கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்டர்ஸ் brought ஃப்ரம் காஞ்சி தான் வந்து வேர் எம்ப்ளாய்டு இன் இட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து காஞ்சி கைலாசநாத கோயிலில் கட்டப்பட்ட அந்த ஒரு ஸ்கல்ப்டர்ஸ் எல்லாத்தையும் தான் வந்து நம்மளுக்கு விருப்பக்ஷ கோயில்களை கட்டுறதுக்கும் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்றது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட்டுங்க. ஓகேங்களா. ஸோ இதோட வந்து நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து முடியுது 6th ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து லேஷன் ஜாயண்ட் புத்தா. ஓகேங்களா. ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஜாயண்ட் புத்தா சைனாவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ வந்து டாங் டைனாஸ்டியோட ஒரு இதுதான். ஓகேங்களா. ஸோ பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ மீட்டர்ஸ்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 71 மீட்டர்ஸ் டால் இருக்குது. பில்ட் டியூரிங் த டாங் டைனாஸ்டி இன் சைனா. இந்த ஜாயண்ட் புத்தாவை வந்து 713 அண்ட் 803 ADன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோலாம் டீப்பாக படிக்க வேணாம். ஓகேங்களா. ஸோ இது மீட்டர்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த பீரியட் டாங் டைனாஸ்டி சைனாவில். ஓகேங்களா. ஸோ வந்து ஜாயண்ட் புத்தா. ஓகேங்களா. ஸோ அவ்வளோ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பக்தத். ஓகேங்களா. ஸோ பக்தத் வந்து த கிரேட்டஸ்ட் சிட்டி ஆஃப் த இஸ்லாமிக் எம்பையர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இஸ்லாமிக் எம்பையர்லேயே வந்து இருக்கிறதுலே ஒரு கிரேட்டஸ்டான ஒரு சிட்டி தான் இந்த பக்தத். ஓகேங்களா. ஸோ ஆஃப் த 8th அண்ட் ஆல்சோ த 10th சென்ச்சுரி காலத்தில் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ பக்தத் வந்து ஒரு இஸ்லாமிக் எம்பையரில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சிட்டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஓகேங்களா. ஸோ 6th ஸ்டாண்டர்டோட சோஷியல் சயின்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டூ யூ நோவே இல்லை உங்களுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே இம்பார்ட்டண்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்துருக்குறேன் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ வந்து இதோட வந்து முடியுது. ஓகேங்களா. 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து 7th ஸ்டாண்டர்டோட டேர்ம் 1 டூ யூ நோ சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் டூ ஜாயின் இன் டெலகிராம் சேனல் ஃபார் ஆல் தி அப்டேட்ஸ். ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. So thank you so much for watching this video. Take care. Bye.